மால் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் சொர்க்கத்து கவிஞன். எழுத்து ஹசன் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹ். யாரப்பா நீ? நாடோடி போல தலைவிரி கோலமாக இந்த பூங்காவில் என்ன செய்கிறாய்? அது இருக்கட்டும் பெரியவரே. அதே கேள்வியை நானும் உங்களை நோக்கி கேட்கலாமா? கேள்விக்கு மறு கேள்வியா? குறும்புக்கார இளைஞர் தான் தம்பி. நாங்கள் மூவரும் கவிஞர்கள், சாதாரண கவிஞர்கள் இல்லை. மன்னர் மஹமூது கஜனவியின் அரசவை கவிஞர்கள். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்று காலையிலேயே தங்களை சந்திக்கும் வாய்ப்புக்கு நான் என்ன பேரு பெற்றேனோ. அல்லாஹு அக்பர். அது சரி, தாங்கள் மட்டும்தானே இங்கு உள்ளீர்கள்? மூவர் என்கிறீர்களே? அதுவா, நாங்கள் மூவர் தான். நான் அன்வரி, கவிஞர் அஸ்ஜதி மற்றும் ஃபாரூக்கி வெளியே சென்றுள்ளார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். சரி, நீ உன் கதையை சொல். இன்னொரு கேள்வி. மீண்டும் கேள்விதானா? கேளப்பா கேள். அரசவை கவிஞர்கள் நீங்கள். அரண்மனையில் சகல வசதிகள் இருக்குமே. அதை விட்டு பல பல மனிதர்களும் வந்து போகும் இந்த ஒதுக்குப்புற பூங்காவிற்கு வந்து அளவலாவிக் கொண்டிருப்பதன் காரணம்? உன் பெயர் என்ன? அபுல் காசிம் பின் முஹையதீன். இந்நாட்டின் கிழக்கெல்லையிலே உள்ள தூஸ் நகரத்தைச் சேர்ந்தவன். கவிஞர்களின் கற்பனை சிறகுகளுக்கு இடமாற்றமும் இடையிடையே தேவைப்படும். இந்த பூங்காவுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். அப்படியா? அரசவையில் எங்களோடு இன்னும் சில கவிஞர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கு தலைமை வகித்தவர் அத்தகீகி. அவர் அண்மையில் தான் இறை எழுதி சேர்ந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி சரி, உன் கதையை சொல். என் தந்தை முகையதீனும் ஒரு கவியார்வம் உள்ளவர் தான். அதனால் இளம் பிராயத்தில் இருந்தே நானும் தந்தை வழி கவிதைகளை சுவாசித்து வளர்ந்திருக்கிறேன். ஆர்வ மிகுதியால் அவ்வப்போது என்னிடமிருந்தும் கவித்துளிகள் சிதறும். தந்தை திருத்துவார். சிலவற்றை சேமித்து வைத்துள்ளேன் என் இல்லத்தில். அப்படியா? ஒரு நாள் அவற்றை கொண்டு வந்து காட்டு அபுல் காசிம். நல்லது கவிஞரே, கண்டிப்பாக கொண்டு வந்து காட்டுகிறேன். இப்படி செய்தால் என்ன? நாம் ஒவ்வொரும் முடிக்காமல் 3 அடிகளில் முக்கால் செய்யுளாக வைத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருக்கிறோமே. இந்த அபுல் காசிமிடம் காட்டி அவன் எப்படி முடிக்கிறான் என்று சோதனை செய்து பார்ப்போமே. அபுல் காசிம், கவிதை பற்றி உனக்கும் தெரிந்திருக்கிறது. ஒரு சின்ன சோதனை. நாங்கள் மூவரும் ஆளுக்கொரு அடியாக பாடி முடிக்காமல் செய்யலாக ஒரு விருத்தப்பா இருக்கிறது. சரி, பொருத்தமான எதுகையுடன் அந்த பாவை உன்னால் முடிக்க முடியுமா என்று பார்ப்போமா? தாராளமாக முயற்சி செய்கிறேன், சொல்லுங்கள். இது ஃபாரூக்கின் முதல் அடி. ஷூர் ஆர்எஸ்ஏ தூமா நபாஷத் ரோஷன். நபாஷத் ரோஷன் என்றால் வெண்ணிலாவின் தன்னொலியை நினைத்து விட்டது உன் பொன் கண்ணம். இரண்டாவது அடி அஸ்ஜதியின் ஆக்கம். மானிந்தே ருக்கத் குலே நபவத் தர் குல்ஷன். பூங்காவனத்தின் எந்த ரோஜாவும் உனக்கீடில்லை. மூன்றாவது நான் பாடியது. சொல்லுங்க. மிஷ்கானத் ஹமி குஷர் குனத் பர் ஜோஷன். வில் போன்ற உன் புருவங்கள் எந்த வீரனின் கவசத்தையும் துளைத்துவிடும். இவ்வளவில் தேங்கி நிற்கிறது எங்கள் கவிதை. இப்போது இதனை நிறைவு செய்ய பார்ப்போம். குனத் பர் ஜோஷன் என்ற வீரரின் கவசத்தையும் துளைத்துவிடும். மானிந்தேஸ் பினான் ஹியூதர் ஜங்கே பேஷன். நிச்சயம் துளைத்துவிடும் பேஷன் போரில் கியூவின் நீட்டிகளைப் போல. ஆஹா ஆஹா, அருமை அபுல் காசிம். அருமையான எதுகையோடு கவிதையை நிறைவு செய்திருக்கிறாய். ஆனால் பேஷன் எனும் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லையே. அதன் பொருள் என்னவோ? பாரசீக போர்களிலே பெரும் புகழை பெற்று தந்த பெரும் போர் அல்லவா பேஷன் போர்? உண்மைதான். வரலாற்று சிறப்புமிக்க அப்போர் பல தலைமுறைகளுக்கு நடைபெற்றதாச்சே. அதனை இந்த இளங்கவிஞன் அபுல் காசிம் அறிந்து வைத்திருப்பது வியப்பிலும் வியப்பானது. என் தந்தை இப்போர் பற்றி பல முறை கூறியுள்ளார். மிக பழைய வரலாற்றை எல்லாம் சரளமாக அறிந்து வைத்திருக்கும் அபுல் காசிம், நீ சிறந்த அறிஞர்தான், கவிஞர்தான். அல்ஹம்துலில்லாஹ். நிறைவேறாமல் இருக்கும் மன்னர் கஜனவியின் வீரகாவியமான ஷானாமா இந்த அபுல் காசிமால் தான் நிறைவு பெறப் போகிறது. இன்றைய அபுல் காசிமை மன்னரிடம் அழைத்துச் சொல்வோம், அறிமுகப்படுத்துவோம். திண்டமாக அரசர் அகமகிழ்ந்து போவார். அபுல் காசிம், புறப்படும் இப்போதே அரண்மனைக்கு. அல்லாஹ் அக்பர். அரசவை கவிஞர்களே, அரசே, நீங்கள் அழைத்து வந்திருக்க அறிமுகப்படுத்தியிருக்கும் இந்த இளங்கவி அபுல் காசிம் காலஞ்சென்ற நமது தலைமை கவிஞர் அத்தகியின் தலைமையில் தொடக்கம் மட்டுமே கண்டுள்ள ஷானாமா எனும் பெருங்காவிய பணிக்கு பயன்படுவாரா
அதை நன்றாக பரிசோதித்தீர்களா? முழுமையாக சோதித்து விட்டோம் மன்னவா. ஷானாமாவை ஏற்றி முடிக்கும் பணிக்கு அபுல் காசிமே மிக பொருத்தமான கவிஞர் என்பதை நாங்கள் அனைவருமே பரிந்துரைக்கிறோம். செழுமையான கவித்திறத்தோடு பாரசீகத்தின் பழைய புதிய வரலாறுகளை எல்லாம் கரைத்து குடித்திருக்கிறான் இந்த இளங்கவி. அப்படியா அபுல் காசிம் அரசே? இந்த அரசவை கவிஞர்கள் நீண்ட நெடுங்காலமாக இந்நாட்டில் இலக்கிய சேவை செய்து வருபவர்கள். இவர்களது கூற்றை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பெரும் பணியை ஏற்றுக்கொள்கிறாயா? மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாமன்னா, இது மிக மிக பெரிய அரிய காரியமாகும். இருந்தாலும் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளோடும் ஆழ்ந்த அனுபவம் நிறைந்த அரசவை புலவர்களோடும் ஷானாமாவை ஏற்றி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அபுல் காசிம் அரசே. அரசவை கவிஞர்களே, அரசே, காவிய பணி முழுமை பெற்று அரங்கேறும் அரிய காட்சி இப்போதே என் கண் முன்னே பளிச்சிடுகிறது. உடனே பணிகள் தொடங்கட்டும். அபுல் காசிமுக்கு இனி அரண்மனை தான் வசிப்பிடம். நிதியமைச்சர் மைமந்தி அபுல் காசிமுக்கும் அவருக்கு துணையாக இருப்போருக்கும் தேவையான எல்லா வசதிகளும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் அரசே. என்ன சொல்கிறீர்கள் அபுல் காசிம்? என் இதய கனியே நூர்ஜஹான், சில காலம் உன்னையும் என் தந்தையையும் பிரிந்து அரண்மனை வாசம் அனுபவிக்கப் போகிறேன். நீதான் முதுமை எய்திவிட்டு என் தந்தையை பேணி காத்து வர வேண்டும். தேவையான வசதிகள் அனைத்தும் அரண்மனை சேவகர்கள் செய்து தருவார்கள். அபுல் காசிம், தந்தையே. அன்பு மகனே, என்னப்பா சொல்கிறாய்? எங்களை விட்டு பிரிந்து வாழப்போகிறேன் என்கிறாயா? அதுவும் சில நாள் அல்ல, பல காலமாகும் என்கிறாய். ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறதே உன் பேச்சு. ஆச்சரியம்தான், ஆனால் அதிர்ச்சிக்குரிய செய்தி அல்ல தந்தையே, மகிழ்ச்சிக்குரிய செய்திதான். கொஞ்சம் விளக்கமாகத்தான் கூறுங்களேன். எனக்கும் மாமாவுக்கும் ஏற்படும் குழப்பமாவது தீரட்டும். கூறுகிறேன். ஷானாமா பற்றி அறிவீர்களா தந்தையே? ஆமாம், அறிவேன். அண்மையில் இறைவனடி சேர்ந்து விட்ட அரசாங்க தலைமை கவிஞர் அத்தகீயின் பொறுப்பிலே அரசர் மஹமூது அஜ்னபியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அரச பெருங்காப்பியம் ஒன்று இயற்றுவதற்கான ஏற்பாடு ஒன்று நடந்து வருவதாக பேச்சு அடிபட்டது. ஆனால் அத்தகீயின் மௌத்துக்கு பிறகு அம்முயற்சி பற்றி எதுவுமே கேள்விப்படவில்லையே. பேச்சு அப்படியே அடங்கிவிட்டதே. இல்லை தந்தையே. நூர்ஜஹான், சொல்லுங்கள். நீங்க அந்த முயற்சி திரும்ப தலையெடுத்திருக்கிறது, அதுவும் என் தலைமையில். அப்படியா? எப்படியப்பா இது சாத்தியமானது? அது மிகப்பெரிய பணியாயிற்றே. உன்னை எப்படி அரசர் இந்த பெரும் பணிக்கு நியமித்தார்? அது ஒரு பெருங்கதை, பிறகு விரிவாக சொல்கிறேன். நான் ஷானாமா காவிய பணியை தொடங்கிவிட்டேன். அதற்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் ஆணையிட்டு விட்டார் அரசர். என்றோ பணியை தொடங்கிவிட்டேன். எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியவில்லை. அதுவரை எனக்கு அரண்மனை வாசம்தான். எனவே நீங்களும் நூர்ஜஹானும் எங்கேயே இருந்து கொள்ளுங்கள். அன்வரி, அரசே, காவிய பணிகள் எப்படி போய்க் கொண்டிருக்கின்றன? குடிவேகம் புயல் வேகம் என்று படுவேகமாக உடனடியாக தொடங்கிவிட்டான் அபுல் காசிம் அரசே. இந்த சில மாதங்களிலேயே அவன் முடித்திருக்கும் வேலையை பார்த்தால் சிற்சில ஆண்டுகளிலேயே ஷானாமாவை முழுமைப்படுத்தி விடுவான் போல் தோன்றுகிறது. நாங்கள் தருகின்ற குறிப்புகளையும் தாண்டி வெளியூர்களுக்கெல்லாம் சென்று இதற்கான அரிய அதிசயத்தக்க தரவுகளை அவன் தேடிக்கொண்டு வருவதை பார்த்து கவிஞர் குழுவே மலைத்து போகிறோம். ஆஹா ஆஹா, மகிழ்ச்சியாக இருக்கிறது கவிஞர்களே. இந்த நிலையில் அபுல் காசிமுக்கு மேலும் அதிக உற்சாகத்தை தரக்கூடிய விதத்தில் அவனுக்கு வெகுமதியை இப்போதே அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீர்கள் கவிஞர்களே? இது பற்றி இதோ நம்முடன் இருக்கும் கருவூல அமைச்சர் மைமந்தி தான் கருத்து சொல்ல தகுதியானவர். மைமந்தி அரசே, நீர் என்ன நினைக்கிறீர்? அரசின் முடிவு என்னவோ அதை செயல்படுத்து. இது மிக பெரும் பணி. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வரலாற்று பேழையாக திகழப் போகும் ஒரு இலக்கியம். அது சரி அன்வரி, எத்தனை விருத்தப்பாக்கள் நீளலாம் இந்த காவியம்? ஏறக்குறைய 60,000 செய்யுள்கள் ஆகலாம் அரசே. அபுல் காசிமுடைய கணிப்பும் இதுதான் அரசே. அப்படியானால் அந்த கவிஞனுக்கு 60,000 பொற்காசுகளை வெகுமதியாக வழங்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீர்கள்? நாட்டிய நிதி நிலையையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அரசே. நிதிநிலை தற்போது அவ்வளவு செழிப்பாக இல்லைதான். அப்படியா? அதை பற்றி பிறகு யோசிப்போம். ஆனால் இதனை இன்றே அறிவித்து விடுகிறேன்.
அபுவின் உற்சாகம் மேம்படட்டும். ஷானாமாவின் ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு பொற்காசு 60,000 பாக்கள் என்றால் அபுல் காசிமுக்கு 60,000 பொற்காசுகள். இதனை உடனே அபுல் காசிமுக்கு தெரிவித்து விடுங்கள். அரசே, அவசரம் வேண்டாம். என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த மகிழ்ச்சியான செய்தியை இப்பொழுதே அந்த இளம் கவிஞனுக்கு தெரிவித்து விடுங்கள். நூர்ஜஹான், சொல்லுங்கள் அபுல். தந்தையே, என்னப்பா? பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை மன்னர் மஹமூது கஸ்னவி இன்று அறிவித்து விட்டார். 60,000 செய்யுள்களில் நான் நிறைவு செய்யவிருக்கும் ஷானாமா காவியத்திற்கு எனக்குரிய வெகுமதியாக 60,000 தங்க நாணயங்களை பரிசளிப்பதாக அரசர் அறிவித்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இனி நம் வாழ்வு சீரும் சிறப்பும் பெற்று திகழப் போகிறது. இனி இந்த குடிசையில் கூனி குறுகி நுழைய வேண்டியதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. இந்த இனிய செய்தியை சொல்லத்தான் வந்தேன். நூர், சொல்லுங்கள் அபுல். நான் என் காவிய பணியை தொடர வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம். நல்லது, நான் சென்று வருகிறேன். நூர், சொல்லுங்கள். இன்றியமையா பொருள்கள் அவ்வப்போது வந்து விடுகின்றன அல்லவா? அதில் எந்த குறையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். தேவையான பொருட்கள் மிகுந்தே கிடைக்கின்றன. அபுல், உன் உடல் நலத்தையும் பேணிக்கொள் மகனே. சரி தம்பி. முடிந்த போது எங்களை வந்து பார்த்து செல். இப்பொழுது போய் வா. நல்லது, சென்று வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆம். காலம் எவ்வளவு விரைந்தோடுகிறது. இப்போதுதான் தொடங்கியது போல் தோன்றுகிறது. ஷானாமா காவியும் முக்கால் பகுதியை முடித்து விட்டானே இந்த அபுல் காசிம். அவன் திறமையை அவனது வறுமை உந்தித் தள்ளுகிறது. உண்மைதான் கவிஞரே. தன் குடும்பத்தை குடிசையிலிருந்து மாளிகைக்கு மாற்றிவிட வேண்டும் என்றெண்ணி செயல்படுகிறான் அபுல் காசிம். அந்த சுயநலம் மட்டுமல்ல, நான் வாழும் தூஸ் நகரத்தை சுற்றி கொண்டு ஓடுகிற பெருநதியின் நீரை ஆங்காங்கே தடுத்து சேமிக்க சிறு சிறு கல்லணைகள் கட்ட வேண்டும் என்ற பொது நோக்கமும் கொண்டிருக்கிறேன் நிதியமைச்சரே. உன்னுடைய அந்த பொதுநல அக்கறையும் தான் மன்னரை அவ்வளவு பெரிய பரிசை அறிவிக்க வைத்தது. எல்லாம் சரிதான். சரி, ஆனால் இவ்வளவு பெரும் பரிசை இப்போது வழங்க முடியுமா என்பது சற்று ஐயமாகவே இருக்கிறது. என்ன சொல்கிறீர் அமைச்சரே? அது பற்றி பிறகு மன்னரிடமே பேசிக் கொள்ளலாம். என்ன மைமந்தி, நம் நிதிநிலை பற்றி ஏதோ சொல்ல வந்தீரே? ஆம் அரசே, கடந்த 2 பருவங்களாக இயற்கை நம்மை ஏமாற்றி விட்டது. விளக்கமாக சொல்லு மைமந்தி. இப்போது நாடெங்கும் இதுவரை இல்லாத வெப்ப அலை வீசுகிறது மன்னா. அதைத்தான் அரண்மனையிலும் உணர முடிகிறதே. சகல குளிர் வசதிகளும் உள்ள அரண்மனையிலேயே இப்படி என்றால் வெளியில் பொதுமக்கள் பற்றி என்ன சொல்வது? வெப்ப அலை வெளுத்து வாங்குகிறது. விவசாயிகள் வெளியில் வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். வெப்ப காலம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. இது குறைந்தது 3 மாதங்களாவது ஆகும் என்று பருவநிலை ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். பயிர் பச்சைகள் எல்லாம் வாடி வதங்கி கிடக்கின்றன அரசு. பயிர் தொழில் செய்வோர் வெளியில் வர அஞ்சுவதால் எந்த வருமானமும் இல்லை. வரி வசூலிக்க வழியும் இல்லை. அப்படியா? அப்போ மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? பல திட்டங்களை நிறுத்திவிட்டோம் அரசு. கருவூலம் கரைந்து கொண்டிருக்கிறது. நமது அண்டை அயல் நாடுகளும் இப்படித்தான் அல்லாடி கொண்டிருக்கின்றன. கடந்த மாதம் முடிவுக்கு வந்த மழை காலத்திலும் பாதகம்தான். வழக்கத்திற்கு மாறான கடும் மழையால் நாடே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது அரசு. விளைந்த பயிர் பச்சைகளை எல்லாம் வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அப்போதும் பொதுமக்கள் கைப்பிசைந்து கொண்டுத்தான் நின்றார்கள் அரசே. ஷானாமா காவியத்தை அபுல் காசிம் நிறைவு செய்து விட்டதாக கவிஞர் அன்வரி சொன்னார். அரங்கேற்றம் எப்போது என்று அபுல் காசிம் கேட்டுக் கொண்டிருக்கின்றானாமே. அதை தள்ளி வைப்பதோடு இன்னொன்றும் செய்ய வேண்டும் அரசே. என்னது? என்ன செய்யலாம்? பரிசாக தாங்கள் அறிவித்துள்ள 60,000 பொற்காசுகளை வெள்ளிக்காசுகளாக மாற்றினால் கொஞ்சம் சமாளிக்கலாம். மைமந்தி, இது பெரிய பாவம் அல்லவா? இரவு பகலாய் தூக்க துறவு கொண்டு எவ்வளவு பெரிய கனவோடும் கற்பனைகளோடும் காத்திருப்பவன்
இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்வானா? கவிஞன் தானே மன்னா. நிலைமையை எடுத்து சொல்லி இப்போது வெள்ளி காசுகளை பெற்றுக்கொள், நாட்டின் நிதிநிலை மேம்பட்டதும் பிறகு தங்க காசுகள் தரப்படும் என்று சமாளிப்போம். இதை எப்படி அவனிடம் சொல்வது மைமந்தி? அவன் முறைக்கு போய் விடுவானே. அரசே, தாங்கள் நேரடியாக எதுவும் கூறாமல் தலைமை கவிஞர் அன்வரியிடம் இப்பணியை ஒப்படைப்போம். அவர் பக்குவமாக எடுத்து சொல்வார். அப்படியானால் அவர் வர சொல். ஆகட்டும் அரசே. என்ன கவித்தலைவரே, என்ன செய்தி? மன்னரை சந்தித்தீர்களா? என்ன சொன்னார்? ஷானாமாவின் அரங்கேற்றம் பற்றிய தகவல் ஏதும் உண்டா? அரங்கேற்றம் கொஞ்சம் தள்ளி போகும் போல் தெரிகிறது. அதையொட்டி இன்னொரு செய்தியும் உண்டு. நீ நிதானமாக கேள். என்ன கவிஞரே, பீடிகை போட்டு பீடியை தந்து விடாதீர்கள். நான் கூறுவதை அமைதியாக கேள் அபுல் காசிம். என் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்யாதீர்கள் பெரியவரே. நாட்டின் பொருளாதாரம் நலிந்து போய் உள்ள இப்போது அரங்கேற்றத்தை சிறப்பாக செய்ய முடியாது என்பதால் அதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டியுள்ளது. அப்படியா? பிறகு எப்போது செய்ய நினைக்கிறார் அரசர்? வெப்ப காலம் தனியட்டும், பிறகு செய்யலாம் என்கிறார். வெப்பம் நாட்டையே நிலை குறைய செய்து விட்டது. அதனால் விவசாயம் வெகுவாய் பாதித்து விட்டது. பல திட்டங்களை முடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருமானம் குறைந்து நம் கருவூலம் கரைந்து வருகிறது. அரங்கேற்றத்திற்கு பல வெளிநாட்டு அறிஞர்கள், அரச பேராளர்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். அவர்களை தங்க வைக்க, உயர்ந்த முறையில் அவர்களை எல்லாம் வரவேற்க, உபசரிக்க என்று பெருஞ்செலவு பிடிக்கும். அந்த அளவுக்கு இப்போது நம் நாடு தயாராக இல்லை. அத்தோடு இன்னொரு முக்கியமான விஷயம், அதை எப்படி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. ஏமாற்றம் தரக்கூடிய இவ்வளவுக்கும் பிறகு வேறு இருக்கிறது. அதையும் கூறிவிடுங்கள் மரியாதைக்குரிய கவிஞர் அன்பரி. உனக்கு உன்னுடைய உழைப்புக்கு உயர்ந்த கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நீ 60,000 பொற்காசுகள் தருவதாக அறிவித்தார் அல்லவா அரசர்? ஆனால் அதில் என்ன பிரச்சனை? இப்போதைய சூழலில் அந்த அறிவிப்பை நிறைவேற்ற இயலாமைக்கு அரசர் மிக மிக வருந்துகிறார். இப்போது அதற்கு பதிலாக 60,000 வெள்ளி காசுகளையே தர முடிகிறது. பின்னர் நாட்டின் பொருளாதாரம் சீர்பட்ட பிறகு பொற்காசுகள் தரலாம் என்று நினைக்கிறார். அபுல், என்ன அமைதியா இருக்கிறாய்? இதற்கு என்ன பதிலை எதிர்பார்க்கிறீர்கள்? என் மனம் கொதிக்கிறது. இந்த கொதிப்பை எதை கொண்டு ஆற்றுவது என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. அல்லாஹ், இந்த ஏழை கவிஞனுக்கு இப்படி ஒரு சோதனையா? அபுல், ஆத்திரப்படாதே, ஆர்ப்பரிக்காதே. அரசருக்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமைதி காப்பதே நல்லது. அரச கட்டளையை மீறி எந்த விபரீத முடிவையும் எடுத்து விடாதே. அது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையே பாதிக்கும். முதுமைக்காளாகியுள்ள உன் தந்தையை பற்றியும் சிந்தித்து செயல்படு. கொதித்துக் கொண்டிருக்கும் என் மனநிலையில் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. நான் அரண்மனை வாசத்தை முடித்துக் கொண்டு என் கிராமத்துக்கு இப்போதே செல்கிறேன். 2 நாள்களில் என் முடிவை அறிவிக்கிறேன். அபுல், உனக்கு வேறு எந்த தேர்வும் இல்லை. அரசர் முடிவை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு வழியும் இல்லை அபுல், வேறு வழியும் இல்லை. இப்போது உன் தந்தையை போய் பார். மனைவியிடமும் நிலைமையை சொல்லி ஒரு நல்ல முடிவோடு வா. மகனே அபுல் காசிம், என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வளவு பரபரப்பாய் இருக்கிறாய்? அதிர்ச்சியான செய்தி தந்தையே. என்னவென்று கொஞ்சம் நிதானமாக சொல்லப்பா. ஏமாந்து விட்டோம். மன்னராம் மன்னர் மஹமூது கஸ்னவி என்னை ஏமாற்றி விட்டார் தந்தையே. அபுல், ஆத்திரப்படாமல் அமைதியாக என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். ஷானாமா காவியம் பூர்த்தியாகிவிட்டது. பெரிய அளவில் அரங்கேற்றத்திற்கான வேலை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அதனை தள்ளி வைத்து விட்டார். ஏன்? எதனால் இந்த மாற்றம்? மாற்றம் மட்டுமல்ல நூர்ஜஹான், மிகப்பெரிய ஏமாற்றம், மோசடி. 60,000 தங்க நாணயங்கள் தருவதாக அறிவித்து இப்போது அரங்கேற்றத்தை நிறுத்தியதோடு தங்க காசுகளுக்கு பதில் 60,000 வெள்ளி காசுகளை தர முடியும் என்று பித்தலாட்டம் செய்கிறார். இந்த ஏமாற்றத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தந்தையே. இதையும் கொதிக்கிறது. இந்த மாற்றத்திற்கு என்னதான் காரணம்? நாட்டின் நிதிநிலை செழிப்பாக இல்லையா? மேம்பட்ட பிறகு பொற்காசுகள் பற்றி யோசிப்போம். இப்போது வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொள் என்கிறார் மன்னர். மழை, புயல், வெள்ளம், இப்போது நிலவும் வெப்ப அலை எல்லாம் நாட்டை சீர்குலைத்து விட்டனவாம். கருவூலத்தில் கையிருப்பு குறைந்து பல திட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டனவாம். சனாமா என்று இரவும் பகலும் எப்படி பாடுபட்டீர்கள்? அரண்மனையிலேயே தங்கி ஊன் உறக்கத்தை துரத்து
குடும்ப வாழ்வை மறந்து உடல் நலம் பேணாமல் எப்படி உழைத்தீர்கள்? உங்களுக்கு இப்படி ஒரு ஏமாற்றமா? சரி, இதற்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நாம் சாமானியர்கள், அரச முடிவுக்கு எதிராக எதுவும் செய்ய இயலாதே. தந்தையே, நான் ஒரு முடிவு செய்து விட்டேன். அரங்கேற்றத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை. வெள்ளிக்காசுகளை பெற்றுக் கொள்ளவும் மாட்டேன். புறக்கணிப்பேன். புறக்கணித்து விட்டு எங்கே இருக்க போகிறோமா? அது சாத்தியமே இல்லை. அப்படி செய்தால் உன்னை பிடித்து போய் தண்டனைகளுக்கு ஆளாக்கினால் நாம் ஆச்சரியப்பட முடியாது. அறிவேன் தந்தையே. என் திட்டப்படி நாம் மூவருமே இந்த தூஸ் நகரத்தை விட்டு கிளம்பி விடுவோம். எங்கிருந்தால் நாம் துன்பப்பட நேரும். இன்றைய பொழுது இரட்டிவிட்டால் அண்டை அயலார் யாருக்குமே தெரியாமல் எகிப்தின் மிஸ்ர் நகருக்கு சென்று விடுவோம். நூர், சொல்லுங்கள். தந்தையோடு இன்றியமையா பொருள்களை ஆளுக்கொரு பையாக கட்டிக்கொண்டு இவ்வளவு காலம் நாம் வாழ்ந்த தூஸ் நகரத்துக்கு நன்றி பிரியாவடை பெற்று பிரிந்து விடுவோம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். என் மீது பரிவு கொண்ட தலைமை கவிஞர் அன்வரியிடம் சில செய்திகள் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். தயாராக இருங்கள். சென்று வாருங்கள். அபுல் காசிம், சொல்லுங்கள். பெரும் பகுதி உன் உழைப்பிலேயே நிறைவு பெற்றுவிட்ட ஷானாமா பெருங்காவியத்துக்கான அரங்கேற்றத்தை புறக்கணிக்கவும் அரசரின் வெகுமதியான 60,000 வெள்ளிக்காசுகளை நிராகரிக்கவும் நீ செய்திருக்கும் உன் முடிவு மன்னர் மஹ்மூது கஸ்னவியை அவமதிப்பதாகும். இது தெரிய வந்தால் அவரது எதிர்வினை எப்படி இருக்குமோ? எனக்கு தெரியும் பெரும் கவிஞரே. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். என்னை தேடி பிடித்து கொண்டு வந்து சிரச்சேதம் செய்ய அவர் ஆணை பிறப்பித்தாலும் அதற்காக நான் அஞ்சவில்லை. காவிய பணியை என்னிடம் ஒப்படைத்த அந்த கணத்திலிருந்து நான் எப்பாடுபட்டேன் என்பது தாங்கள் அறியாததான் வரி. எனக்கு தெரியாதா அபுல்? நான் தான் பெரும் பகுதி உன்னுடன் தானே இருந்தேன். இந்த ஏமாற்றம் எனக்கு இடப்பட்ட தண்டனையாகத்தான் கருதுகிறேன். எந்த சமாதானமும் என்னை அமைதிப்படுத்தவே முடியாது கவிஞரே, அமைதிப்படுத்தவே முடியாது. கவிஞரே, சொல்லுப்பா. உங்களிடமிருந்து சில உதவிகளை எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? இந்த உன் முடிவுக்கு நானும் உடந்தையாக இருந்தேன் என்று மன்னர் ஐயம் கொள்வார். எனக்கும் கூட தண்டனை விதிக்கத்தான் செய்வார். இருந்தாலும் அதை நான் சமாளித்துக் கொள்கிறேன். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை சொல். இன்றோ நாளையோ வெகுமதியான வெள்ளி நாணயங்களை தந்து விடுவீர்கள் போல தெரிகிறது. அவற்றை நான் உங்களுக்கு தருகிறேன். அதில் எனக்கு எந்த பங்கும் வேண்டவே வேண்டாம். உங்களிடமே ஒப்படைக்கிறேன். எனக்கு துணையாயிருந்த தாங்கள், கவிஞர்கள் அஸ்ஜதி, ஃபரூக்கி முதலியோர் பகிர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும் அபுல். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உன் முடிவை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான். மறுபரிசீலனை? அது சாத்தியமே இல்லை கவிஞரே. நான் எடுத்திருப்பது இறுதியும் மறுதியுமான முடிவு. உறுதி எடுத்து விட்டேன். கவிஞரே, இன்னொரு செய்தி. ஷானாமா பெருங்காவியத்தில் இறுதியாக இன்னொரு விருத்தம் இயற்றியுள்ளேன். அதையும் ஷானாமாவின் இறுதியில் சேர்த்து மாமன்னர் மஹ்மூத் கஸ்னவியிடம் கொடுத்து விடுங்கள். இறுதியாகவா? எங்கே பார்ப்போம். தயவு செய்து இங்கே இப்போது படிக்காதீர்கள். இதையும் இணைத்து அரசரிடம் சேர்த்து விடுங்கள். நல்லது. எங்கிருந்தோ வந்து எங்களோடு இணைந்து இளங்கவியாய் அறிமுகமாய் எங்கும் காண முடியாத பெருங்கவியாய் மாறி பாரெல்லாம் இயக்கும் வண்ணம் பாரசீக பெருங்காப்பியமாய் திகழப்போகும் ஷானாமா ஏற்றி காலமெல்லாம் பெரும் புகழை பெறப்போகும் மா கவியானாய் பிறத்துக்கு ஆளாகினாலும் பாரசீக பெருங்கவியாய் பெயர் பெற்று சீரோடு வாழ்க. பிரதௌசி எனும் பெயருக்கேற்ற சுவர்க்கத்து கவிஞனாய் சுடர்விட்டு பிரகாசிப்பாய் அபுல் காசிம். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். பலமான வாழ்த்துக்கு நன்றி என்பது. அன்பரி, கவிஞர் குழு தலைவரே, அரசே, அரங்கேற்ற வேலைகள் எந்த அளவில் இருக்கின்றன? வேகமாகத்தான் நடக்கின்றன அரசே. ஆனால் இந்த 2 நாட்களாக அபுல் காசிமை தான் அரண்மனையில் காணவில்லை அரசே. அரண்மனை பூங்காவில் தேடியும் ஆள் இல்லை. அப்படியா? அது எப்படி? இங்குதானே தங்கி பணியாற்றிக் கொண்டிருந்தார். அன்வரிக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. கவிஞர்கள் அன்றாடம் சந்திப்பீர்கள் தானே தலைமை கவிஞரே? ஆம் அரசே. கடந்த வார இறுதியில் தன் வீட்டுக்கு சென்று வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அபுல் காசிம். சரி, போய் சீக்கிரம் வந்துவிடு என்று சொன்னேன். வழக்கமான சுறுசுறுப்பை காண முடியவில்லை. சோர்ந்தும் சோம்பியும் காட்சியளித்தான்.
என்ன ஏது என்று நீங்கள் கேட்கவில்லையா அன்வரி? ஒரு காரணம் துரிதமாக தெரிந்தது. என்ன காரணம் அது? அரசே, நான் நினைக்கிறேன் அரசர் நாட்டு நிலைமை கருதி பொற்காசுகளுக்கு பதில் வெள்ளிக்காசுகள் தருவதாக மாற்றி சொன்னதால் மன வருத்தம் முற்றிருக்கிறாரோ? அப்படியா? அதுதான் காரணமா அன்வரி? அப்படித்தான் தெரிகிறது அரசே. இது அவனை மிக மிக பாதித்து விட்டது. என்ன செய்வது? மைமந்தி தெளிவாக சொன்னாரே, இப்போது பெரும் செலவு செய்வதற்கு கருவூலம் இடம் தராது என்று. நானும் பலவாறாய் விளக்கி சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை அரசே. என்னை வந்து சந்திக்க சொல்கிறீர்களா? நாளையே வர சொல்லுங்கள். நல்லது அரசே. அரசே, அதிர்ச்சியான செய்தி. என்ன அதிர்ச்சியான செய்தி? நாங்கள் அவன் இல்லம் சென்ற போது அங்கு அபுல் காசிம், அவன் தந்தை, மனைவி யாருமே இல்லை. அப்படியா? அக்கம் பக்கம் விசாரித்த போது 2 நாட்களுக்கு முன் வீட்டை காலி செய்துவிட்டு இருட்டு நேரத்தில் கிளம்பி விட்டார்கள் என தெரிய வந்தது அரசே. அல்லாஹுவே! உடனே காவலாளிகளை நாலா பக்கமும் ஏவி தேடச் சொன்னேன். ஒரு பயனும் இல்லை. ஆனால் வீட்டு கதவிடுக்கில் இந்த குறிப்பை தங்கள் பார்வைக்கு வைத்து சென்றுள்ளான் அபுல் காசிம். அப்படியா? எங்கே? அதை கொடு. இதோ. ஷானாமாவை பூரணமாக்க பல்லாண்டுகள் பாடுபட்டு மன்னன் அதற்குரிய பரிசை வாக்களித்தபடி தருவார் என மகிழ்ந்திருந்தேன். ஆனால் வேதனையும் நிராசையும் தான் மிச்சம். ஊதக்காற்று போன்ற மன்னனின் வாக்குறுதிகளில் நிறையிருந்தான். ஒரு மன்னனின் மகனாக மட்டும் மஹ்மூத் இருந்திருந்தால் என் சிரசை இன்று மணிமொழி என்று அலங்கரித்திருக்கும். ஆனால் என் கண்களுக்கு வரும் காணல் நீரை தென்பட செய்து விட்டார். சாதாரண வணிகனின் மகன் தானே. என்னை யாரும் எங்கேயும் தேட வேண்டாம். உங்கள் கண்காண காட்டில் கூட உங்களால் என்னை காண முடியாது. அல்லாஹுவே! நான் தவறு செய்து விட்டேன். மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். இனி என்ன செய்ய முடியும்? ஆர்வ விகுதியால் அல்லும் பகலும் பாடுபட்டு அரச காவியமான ஷானாமாவை அருமையாக நிறைவு செய்த அபுல் காசிமை அவன் உள்ளம் சுக்குநூறாக்கிவிட்டேன். அவன் மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களும் சொன்ன வாக்கை நிறைவேற்ற வக்கில்லாத மன்னனர் மக்கள் எல்லாம் என்னை இகழ்வார்களே. வரலாற்றில் கரும்புள்ளி ஆகிவிட்டேனே. இறைவா, என்னை மன்னிப்பதோடு பிரதோஷியாக வந்து சேர்ந்த அந்த சுவர்க்கத்து கவிஞனை சோபிக்க செய்வாய் இறைவா, சோபிக்க செய்வாய். நேயர்களே, இதுவரை அசங்கனி எழுதிய சொர்க்கத்து கவிஞன் மால் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், ஜெயலாதி காதிர் மைதீன், சயிட் நசீர், அசன்கனி, அப்துல் கனி மற்றும் ஆமினா சஃபிகா ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம். நேயர்களே, ஒளியேறியது இஸ்லாம்